எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜீரா ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சட்டுன்னு வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ராஜ்மா, சோளே, அதுக்கப்புறம் பன்னீர் கறி கூட வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா ஜீரா ரைஸ் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அதை பொரிய விடலாம். இதில் வந்து ஜீரகம் மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு போடணும். இது ஜீரா ரைஸ்னால ஜீரகம் மட்டும்தான் போடணும் இதில். இப்போ ஒரு 3 காஞ்ச மிளகாவை இது மாதிரி கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ்ட் ஆகிட்டுது. இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் நம்ம. போட்டுட்டு அதையும் ஒரு 30 செகண்டுக்கு அதை வதக்கிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுட்டுது. இப்போ வந்து இதை வந்து ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டால் போதும், ஜாஸ்தி போட வேண்டாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த ரைஸோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இதில் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். 1.5 கப்பு பாஸ்மதிக்கு வந்து 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப்பு பாஸ்மதிக்கு 2 கப்பு தண்ணி. அதனால் இப்போ நான் 3 கப்பு தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அதில். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ அரிசி வந்து மேலே தெரியுது இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டாச்சு. இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்துட்டுது. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி பொலன்னு நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.